ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தம் புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நம்ம நாகர்கோவில் அடுத்து வெள்ளமடத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஏராளமான வீடுகள் இருக்குது. நீங்கள் தைரியமாக எந்த ராத்திரி வேணாலும் போயிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஏரியாவில் தான் வெள்ளமடத்தில் இந்த வீடை நமக்கு கட்டியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டோட பாத வசதி பார்த்திங்கன்னா நமக்கு 20 அடி ரோடு வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 5.5 சென்ட் இருக்குங்க. 5.5 சென்டில் தான் இந்த வீடை நமக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை நமக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. பார்க்குறீங்க, ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக அடிபொலியாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நமக்கு வீட்டோட ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2-3 கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. அதே போல் நமக்கு வீட்டோட செட்பேக் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 2 தென்னை மரம் அந்த மாதிரி வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். இல்லை இதில் ஏதாவது வாழை மரம் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு மரஞ்செடி வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வீட்டை சுற்றி நல்ல ஒரு இடவசதி கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, காரு உங்களுக்கு 2 கார் இல்லை 3 கார் வேணாலும் எந்த ஒரு பெரிய காராக இருந்தாலும் நம்ம விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்டு சிட் அவுட்டை தான் பார்க்குறீங்க. நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சிங்கிள் ஸ்டெப்பில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு மாடல் கொடுத்து தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு அப்ரூவலும் இருக்குங்க. பிளான் அப்ரூவல் எல்லாமே வாங்கி தான் இந்த வீடை நமக்கு கட்டியிருக்காங்க. உங்களுக்கு லோன் போட்டு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம். அதே போல் நமக்கு ஹாலு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹால்லே டிவி வைக்கிறதுக்கான டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு பார்க்குறீங்க, டிவி யூனிட்டை தான் பார்க்குறீங்க. டிவி யூனிட்டில் நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கபோர்டும் இருக்குது. அதே போல் ஜன்னல் வசதியும் இருக்குது. பார்க்குறீங்க, 2 பக்கமும் நமக்கு ஜன்னல் வசதி கொடுத்து தான் இந்த பெட்ரூமை அமைச்சிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. அதாவது பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கோப்பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை உயர்ந்ததை தான் போட்டிருக்காங்க. அதே போல் நமக்கு ஹால் பக்கத்துலேயே டைனிங் ஹாலுக்கு உள்ள செட்டப்பையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு காமனாட்டே ஹால்லே ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் ஏதாவது வந்தால் போகிறதுக்காக ஹால்லே நமக்கு காமனாக ஒரு பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமுக்கு வந்து ஹால்லே நமக்கு காமனாக கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனை தான் பார்க்குறீங்க. கிச்சனை நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறது மாதிரி நல்ல ஒரு மாடல் கிச்சனை எடுத்து தான் இதை கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, இந்த வீடை வந்து சொந்த யூஸுக்காகவே அவங்க கட்டியிருக்காங்க. அதாவது சேலுக்காக கட்டின வீடு இல்லை, இது சொந்தத்துக்குன்னு அவங்களுக்குன்னே பார்த்து கட்டின வீடு தான். நல்ல அருமையாக பார்த்து ஒவ்வொன்றையும் ரசித்து கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வெள்ளமடம் அந்த சைட்லலாம் வீடு பார்ப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான வீடுங்க. பார்க்குறீங்க, வீட்டோட பேக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல இட வசதி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பு எடுத்து நமக்கு கட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம். இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 65 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதை நம்ம நேரில் பேசி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாங்கி கொடுக்கலாம். பார்க்குறீங்க, கம்ப்ளீட்டாகவே வீடுகள் தாங்க. நல்ல டெவலப்பாகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வெள்ளமடம் அந்த சைடில் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் பார்க்கலாம். தாராளமாக இந்த வீடை நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய வீடாக இருந்தாலும் லேண்டாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சஃபா லேண்ட் ப்ரமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.